Ready, 3, 2, 1, start. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. பிளஸட் லைஃப் மினிஸ்ட்ரி மூலமாக உங்களை சந்திப்பதிலே மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தருடைய வார்த்தையிலே வல்லமை உண்டு, கர்த்தருடைய வார்த்தையிலே அதிசயங்கள் உண்டு, கர்த்தருடைய வார்த்தையிலே அற்புதங்கள் உண்டு, கர்த்தருடைய வார்த்தையிலே சுகம் உண்டு, கர்த்தருடைய வார்த்தையிலே விடுதலை உண்டு, கர்த்தருடைய வார்த்தையிலே சமாதானம் உண்டு, கர்த்தருடைய வார்த்தையிலே ரட்சிப்பு உண்டு, கர்த்தருடைய வார்த்தையிலே சமாதானம் உண்டு, ஆலோசனை உண்டு. இந்த நாளிலே விசேஷித்த தலைப்பில் கர்த்தருடைய வார்த்தையை நாம் தியானிப்போம். இந்த நாளின் செய்தியின் தலைப்பு இஸ்ரவேலை குறித்த தீர்க்க தரிசனம் என்ற தலைப்பில் நம்ம பார்ப்போம். இஸ்ரவேலை குறித்து நாம் பார்க்கும்போது ஏறக்குறைய 4000 ஆண்டுகள் சரித்திரமுள்ள ஒரு நாடாய் காணப்படுகிறது. யூதர்களை குறித்து இஸ்ரவேலை குறித்து வேத வசனத்தில் நாம் அநேக வசனங்கள் நாம் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, ஏறக்குறைய 3500 4000 ஆண்டுகள் சரித்திரம் உடையவர்கள் அவர்கள். ஆதியாகமம் புத்தகத்தில் பார்த்தீர்கள் என்றால் 400 வருடம் அடிமையாய் எகிப்து தேசத்தில் இருந்தார்கள். அதுக்கு பிறகு 40 ஆண்டுகள் அதை கடந்து வரும்போது வனாந்திரத்திலே அலைந்து திரிந்தார்கள் என்று பார்க்கிறோம். அதுக்கு பிறகு தீர்க்கதரிசியின் காலத்திலலாம் பார்த்தீங்கன்னா பாபிலோன் ராஜா அங்கே போய் சிறை பிடிக்கப்பட்டு அங்கே தள்ளப்பட்டார்கள் என்று பார்க்கிறோம். பாபிலோன் தேசத்துக்கு கொண்டு போகப்பட்டார்கள் என்று பார்க்கிறோம். இப்படி அவர்களுடைய வாழ்க்கையிலே அடிமைத்தனத்தையே ருசி பார்த்தவர்கள் அதிகமாக. அது மாத்திரமல்ல, இயேசு கிறிஸ்து அவர் அந்த மனுஷ சாயலில் இந்த பூமிக்கு வந்து உலக மனுஷனுடைய பாவங்களுக்காக சிலுவையில் ஒப்பு கொடுத்து மரித்து உயிர்த்தெழுந்த பிறகும் யூதர்கள் சிதறப்பட்டார்கள். அநேக தேசங்களுக்கு அவர்கள் தள்ளப்பட்டார்கள் என்று பார்க்கிறோம். ஏறக்குறைய 2000 ஆண்டுகளாய் கிறிஸ்து பிறந்த பிறகு பல தேசங்களுக்குள்ள அவர்கள் சிதறப்பட்டார்கள். அந்த இஸ்ரவேல் தேசம் பல ராஜாக்களால் ஆளுகை செய்யப்பட்டது என்று சரித்திரம் கூறுகிறது. ரோமர்கள் ஆண்டார்கள். இயேசுவின் காலத்தில் ரோமர்கள் இஸ்ரவேல் தேசத்தை ஆண்டார்கள். அது மாத்திரமல்ல, அதுக்கு பிறகு பாபிலோனியர்கள், பெர்ஷியர்கள், அரபியர்கள், ஓட்டமான், கிரேக்கர்கள் என்று பல ராஜ்யங்கள் இஸ்ரவேல் தேசத்தை ஆண்டது என்று பார்க்கிறோம். பிரிட்டிஷ் சாம்ராஜ்யம் அதை ஆண்டது என்று நாம் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, பல போர்கள் அவர்கள் செய்தார்கள் என்று பார்க்கிறோம். ஹிட்லர் காலத்தில் ஏறக்குறைய 6 மில்லியன் யூதர்கள் சாகடிக்கப்பட்டார்கள் என்று நாம் பார்க்கிறோம். இப்படி பல சித்திரவதைக்குள்ளாக அவர்கள் தள்ளப்பட்டார்கள். 1948ஆம் ஆண்டு அவர்கள் இஸ்ரவேல் தேசம் ஒரு தனி நாடாக அறிவிக்கப்பட்டது. பிரியமானவர்களே, ஆனால் இதுக்கு இடைப்பட்ட காலத்தில் பாலஸ்தீனர்களுக்கும் இஸ்ரவேல் ஜனங்களுக்கும் பல யுத்தங்கள் நடந்தது. பலர் மடிந்து போனார்கள் என்று சரித்திரம் கூறுகிறது. 1967ஆம் ஆண்டு அரபியர்கள் எல்லாம் ஒன்றா சேர்ந்தாங்க. 6 நாடுகள் எல்லாம் ஒன்றா சேர்ந்து இஸ்ரவேலுக்கு விரோதமாக யுத்தம் பண்ணினார்கள். ஆனால் அந்த போர் 6 நாளிலே முடிவடைந்தது. இஸ்ரவேல் வெற்றி பெற்றது. அதுக்கு மேல் அவர்களால் போர் செய்ய முடியவில்லை. ஆம் பிரியமானவர்களே, இஸ்ரவேல் தேசம் உலக மக்களால் பார்க்கக்கூடிய ஒரு தேசமாய் காணப்படுகிறது. கூர்ந்து கவனிக்கக்கூடிய ஒரு தேசமாய் இஸ்ரவேல் தேசம் காணப்படுகிறது. பிரியமானவர்களே, வேத வசனம் அநேக தீர்க்க தரிசனங்கள் இஸ்ரவேல் தேசத்தை குறித்து சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். பழைய ஏற்பாட்டிலே சொல்லப்பட்ட தீர்க்க தரிசனங்கள், புதிய ஏற்பாட்டிலே சொல்லப்பட்ட தீர்க்க தரிசனங்கள், இஸ்ரவேல் உலகத்திலே எப்படியாய் ரட்சிக்கப்படும், சிதறப்பட்ட இஸ்ரவேல் ஜனங்கள் எப்படியெல்லாம் தன்னுடைய சொந்த தேசத்துக்கு அழைக்கப்பட்டு வருவார்கள், இறுதி நாட்களிலே கர்த்தருடைய வருகைக்கு முன் என்னென்னலாம் நடக்கும் என்று வேத வசனம் தெளிவுமாய் சொல்லப்பட்ட தீர்க்க தரிசனங்கள் நம்ம பார்க்கிறோம். அநேக தீர்க்க தரிசனங்கள் நிறைவேறி கொண்டு இருக்கிறது என்று பார்க்கிறோம். இன்னும் அநேக தீர்க்க தரிசனங்கள் நிறைவேறப் போகிறது என்று பார்க்கிறோம். நாம் வாழுகிற இந்த காலம் கடைசி காலமாக இருக்கிறது. ஆகவே பிரியமானவர்களே,
நாம் எப்போதும் ஆயத்தமாக இருக்க வேண்டும். கர்த்தருடைய வருகைக்காக ஆயத்தமாக இருக்க வேண்டும். வேத வசனம் சொல்லுகிறது, எசேக்கியேல் தீர்க்கதரிசி புத்தகம் 36ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம் சொல்லுகிறது, நான் உங்களை புறஜாதிகளிலிருந்து அழைத்து உங்களை சகல தேசங்களிலிருந்தும் சேர்த்து உங்கள் சுய தேசத்துக்கு உங்களை கொண்டு வருவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆம் பிரியமானவர்களே, இன்றைக்கு நாம் பார்க்கிறோம், அநேக யூதர்கள், உலகெங்கும் வாழுகிற யூதர்கள், சிதறி போயிருக்கிற யூதர்கள் எல்லாம் தன்னுடைய சுய தேசமாகி இஸ்ரவேல் தேசத்துக்கு வந்து கொண்டு இருக்கிறார்கள் என்று நாம் செய்தியிலே பார்க்கிறோம். இந்த தீர்க்க தரிசனங்கள் எல்லாம் நிறைவேறி கொண்டு இருக்கிறது பிரியமானவர்களே. சகரியா எழுதின தீர்க்க தரிசன புத்தகம் 12ஆம் அதிகாரம் 2-3ஆம் வசனம் சொல்லுகிறது, இதோ சுற்றிலும் இருக்கிற எல்லா ஜனங்களுக்கும் நான் எருசலேமை தத்தளிப்பின் பாத்திரமாய் ஆக்குகிறேன். எருசலேமுக்கு விரோதமாய் போடப்படும் முற்றுகையிலே யூதாவும் அப்படியே ஆகும். அந்நாளிலே நான் எருசலேமை சகல ஜனங்களுக்கும் பாரமான கல்லாக்குவேன். அதை கிளப்புகிற யாவரும் சிதைக்கப்படுவார்கள். பூமியில் உள்ள ஜாதிகள் எல்லாம் அதற்கு விரோதமாய் கூடிக்கொள்வார்கள். கர்த்தருடைய வருகைக்கு முன் இஸ்ரவேலை குறிக்கும் தீர்க்க தரிசன வசனம் என்று நம் இந்த கர்த்தர் சொல்லுகிற இந்த தீர்க்க தரிசன வசனத்தை நம்ம பார்க்கிறோம் பிரியமானவர்களே. இன்னும் அநேக அடையாளங்கள் நடந்து கொண்டே இருக்கிறது. கர்த்தர் இஸ்ரவேலை குறித்ததான திட்டங்கள் எல்லாம் நிறைவேறி கொண்டு இருக்கிறது. இன்னும் அநேக காரியங்கள் நிறைவேறியதாய் இருக்கிறது. ஆம் பிரியமானவர்களே, பழைய ஏற்பாட்டில் நம்ம பார்க்கிறோம், இஸ்ரவேல் ஜனங்களை குறித்து வைத்திருக்கிறதான திட்டங்கள் எல்லாம் அவர் தீர்க்க தரிசனமாய் கர்த்தர் சொல்லுகிறார். இதை குறித்து எசேக்கியேல் தீர்க்கதரிசி புத்தகம் 36ஆம் அதிகாரம் 24 முதல் 28ஆம் வசனமும், எரேமியா 16-15-16ஆம் வசனம், சகரியா 12-3 முதல் 4ஆம் வசனம், எரேமியா 49-34 முதல் 39ஆம் வசனம் சொல்லுகிறது பிரியமானவர்களே. இந்த 4 வசனங்களும் இஸ்ரவேலை குறித்ததான கர்த்தருடைய திட்டங்களை வெளிப்படுத்துகிறதாய் இருக்கிறது பிரியமானவர்களே. வேத வசனம் சொல்லுகிறது, எசேக்கியேல் 36-24 முதல் 28ஆம் வசனம் சொல்லுகிறது, நான் உங்களை புறஜாதிகளிலிருந்து அழைத்து உங்களை சகல தேசங்களிலிருந்து சேர்த்து உங்கள் சுய தேசத்திற்கு உங்களை கொண்டு வருவேன். அப்பொழுது நான் உங்கள் மேல் சுத்தமான ஜலம் தெளிப்பேன். நான் உங்களுடைய எல்லா அசுத்தங்களையும் உங்களுடைய எல்லா நரங்களான விக்கிரங்களையும் நீக்கி உங்களை சுத்தமாக்குவேன். நீங்கள் சுத்தமாவீர்கள். உங்களுக்கு நவமான இருதயத்தை கொடுத்து உங்கள் உள்ளத்திலே புதிதான ஆவி கட்டளையிட்டு கல்லான இருதயத்தை உங்கள் மாம்சத்திலிருந்து எடுத்து போட்டு சதையான இருதயத்தை உங்களுக்கு கொடுப்பேன். உங்கள் உள்ளத்திலே என் ஆவியை வைத்து உங்களை என் கட்டளைகளில் நடக்கவும் என் நியாயங்களில் கை கொள்ளவும் அவைகளின்படி செய்யவும் பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆம் பிரியமானவர்களே, இஸ்ரவேல் ஜனங்களை குறித்து சொன்னப்பட்ட தீர்க்க தரிசனங்கள் நிறைவேறி கொண்டிருக்கிறது. உலகெங்கும் உள்ள இஸ்ரவேல் ஜனங்கள், யூதர்கள் தன்னுடைய சொந்த தேசத்துக்கு வந்து கொண்டு இருக்கிறார்கள் என்று நாம் பார்க்கிறோம் பிரியமானவர்களே. இப்போதும் கூட அண்மையிலே ஹமாஸ் இஸ்ரவேல் போரை குறித்து நாம் பார்க்கிறோம். இது இன்றைக்கு நேற்று அல்ல, பல நூற்றாண்டுகளாய் நடக்கிற ஒரு சண்டை பிரியமானவர்களே. பாலஸ்தீனருக்கும் இஸ்ரவேலுக்கும் நடக்கிற ஒரு சண்டை. அநேகர் மடிந்து போயிருக்கிறார்கள் பிரியமானவர்களே. ஆனால் கர்த்தர் கொடுத்த வாக்கு தத்தத்தை பாருங்களேன். ஆதியாகமம் புத்தகம் 17ஆம் அதிகாரம் 7-8ஆம் வசனத்தில் சொல்லப்படுகிறது, உனக்கும் உனக்கு பின்வரும் உன் சந்ததிக்கும் நான் தேவனாய் இருக்கும்படி எனக்கும் உனக்கு பின் தலைமுறையாக வரும் உன் சந்ததிக்கும் நடுவே என் உடன்படிக்கையை நித்திய உடன்படிக்கையாய் ஸ்தாபிப்பேன் என்று கர்த்தர் ஆபிரகாமுக்கு சொன்ன அந்த வாக்கு தத்தம் இப்போது அந்த ஆபிரகாமின் சந்ததியாகிய யூத ஜனங்களுக்கு நிறைவேறி கொண்டு இருக்கிறது பிரியமானவர்களே. நீ பரதேசியாய் தங்குகிற கானான் தேசம் முழுவதையும் உனக்கு பின்வரும் உன் சந்ததிக்கும் நித்திய சுதந்திரமாக கொடுத்து நான் அவளுக்கு தேவனாய் இருப்பேன் என்றார். எனக்கு அருமையானவர்களே, இது ஒரு முக்கியமான ஒரு வாக்கு தத்தம். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கர்த்தர் கொடுத்த வாக்கு தத்தம். இந்த வாக்கு தத்தத்தை கர்த்தர் நிறைவேற்றி கொண்டு இருக்கிறார். அந்த வாக்கு தத்தத்தில் ஒன்றும் கீழே விழவில்லை. எனக்கு ஒரு வார்த்தையும் கீழே விழவில்லை பிரியமானவர்களே. ஆம் பிரியமானவர்களே, வேத வசனம்
ஒரு தீர்க்க தரிசன வேத புத்தகம், ஒரு தீர்க்க தரிசன புத்தகம். கர்த்தரால் கொடுக்கப்பட்ட தீர்க்க தரிசன வார்த்தைகள் அது நிறைவேறி கொண்டு இருக்கிறது பிரியமானவர்களே. வெளிப்படுத்தின விசேஷம் 16ஆம் அதிகாரம் 13 முதல் 16ஆம் வசனத்தை நம்ம வாசிக்கும் பொழுது, அப்பொழுது வலு சர்ப்பத்தின் வாயிலும் மிருகத்தின் வாயிலும் கள்ள தீர்க்கதரிசிகளின் வாயிலும் இருந்து தவளைகளுக்கு ஒப்பான 3 அசுத்த ஆவிகள் புறப்பட்டு வர கண்டேன். அவைகள் அற்புதங்களை செய்கிற பிசாசுகளின் ஆவிகள். அவைகள் பூலகெங்கும் உள்ள ராஜாக்களை சர்வ வல்லமுள்ள தேவனுடைய மகா நாளிலே நடக்கும் யுத்தத்திற்கு கூட்டி சேர்க்கும்படி புறப்பட்டு போகிறது. இதோ திருடனை போல வருகிறேன். தன் மானம் காணப்படத்தக்கதாக நிர்வாணமாய் நடவாதபடி விழித்து கொண்டு வஸ்திரங்களை காத்து கொள்ளுகிறவர்கள் பாக்கியவான்கள் என்று வசனம் சொல்லுகிறது. அப்பொழுது எபிரேய பாஷையிலே அர்மெகதோன் எனப்பட்ட இடத்திலே அவர்களை கூட்டி சேர்த்தான் என்று வசனம் சொல்லுகிறது. ஆம் பிரியமானவர்களே, இந்த அர்மெகதோன் யுத்தம் ஒரு மகா யுத்தம். கள்ள தீர்க்கதரிசிகள் செயல்படுவார்கள், அசுத்த ஆவிகள் செயல்படுகிறது. பூமி எங்கும் உள்ள ராஜாக்களை கூட்டி சேர்த்து இஸ்ரவேல் ஜனங்களுக்கு விரோதமாய் அவன் கூட்டி சேர்த்து இந்த யுத்த களத்திலே அவன் போர் செய்வான், சாத்தான் போர் செய்வான் என்று வேத வசனம் சொல்லுகிறது. ஆனால் கர்த்தர் யுத்தத்திலே ஜெயமுள்ளவராய் இருக்கிறார். அல்லேலூயா. அவர் ஜெயிக்கிறவராய் இருக்கிறார் பிரியமானவர்களே. ஆம் பிரியமானவர்களே, இது வருக போகிற காரியங்களை குறித்து சொல்லப்பட்ட தீர்க்க தரிசன வசனம் பிரியமானவர்களே. அதுபோல இஸ்ரவேல் மனம் திரும்புவார்கள். கடைசி நாட்களிலே இஸ்ரவேல் மனம் திரும்பும் என்று வேத வசனம் சொல்லுகிறது. ரோமர் எழுதின நிருபம் 11ஆம் அதிகாரம் 25 முதல் 27ஆம் வசனம் சொல்லுகிறது. மேலும் சகோதரரே, நீங்கள் உங்களையே புத்திமான்கள் என்று எண்ணாதபடிக்கு ஒரு ரகசியத்தை நீங்கள் அறிய வேண்டும் என்று இருக்கிறேன். அது என்னவெனில், புறஜாதியாருடைய நிறைவு உண்டாகும் வரைக்கும் இஸ்ரவேலில் ஒரு பங்குக்கு கடினமான மனதுண்டாயிருக்கும். இந்த பிரகாரம் இஸ்ரவேல் எல்லாரும் ரட்சிக்கப்படுவார்கள். மீட்கிறவர் சீயோனிலிருந்து வந்து அவபக்தியை யாக்கோபை விட்டு விலக்குவார் என்றும், நான் அவருடைய பாவங்களை நீக்கும்போது இதுவே நான் அவர்களுடனே செய்யும் உடன்படிக்கை என்று இந்த வசனம் சொல்லுகிறது. ஆம் பிரியமானவர்களே, இப்பொழுது இஸ்ரவேலிலே யூத ஜனங்கள் இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராய் ஏற்றுக்கொள்ளவில்லை. ஒரு சிலர் ஏற்றுக்கொள்ளுகிறார்கள். ஆனால் கடைசி நாளிலே யூதர்கள் இயேசுவை சொந்த இரட்சகராய் ஏற்றுக்கொள்வார்கள், அவரை மேசியாவாய் ஏற்றுக்கொள்வார்கள் என்று இந்த வசனம் தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறது. பிரியமானவர்களே, எருசலேம் ஒரு நடு மையமாய் இருக்கும், எல்லாராலும் கவனிக்கப்படுகிற ஒரு தேசமாய் இருக்கும். பிரியமானவர்களே, இதை குறித்து சகரியா 8ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தில் பார்க்கிறோம். நான் சீயோனிடத்தில் திரும்பி எருசலேமின் நடுவிலே வாசம் பண்ணுவேன். எருசலேம் சத்திய நகரம் என்றும் சேனைகளுடைய கர்த்தரின் பர்வதம், பரிசுத்த பர்வதம் என்று அழைக்கப்படும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். பிரியமானவர்களே, ஆம் பிரியமானவர்களே, கர்த்தருடைய நகரம் அது. எருசலேம் கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனம். எனக்கு அருமையானவர்களே, இந்த ஏசாயா தீர்க்கதரிசி புத்தகம் 2ஆம் அதிகாரம் 2 முதல் 3ஆம் வசனம் சொல்லுகிறது. கடைசி நாட்களிலே கர்த்தருடைய ஆலயமாகிய பர்வதங்களின் மேல் கொடிமுடியில் ஸ்தாபிக்கப்பட்டு மலைகளுக்கு மேலாய் உயர்த்தப்படும். எல்லா ஜாதிகளும் அதுக்கு ஓடி வருவார்கள். திரளான ஜனங்கள் புறப்பட்டு வந்து, நாம் கர்த்தரின் பர்வதத்துக்கும் யாக்கோபின் தேவனுடைய ஆலயத்துக்கும் போவோம், வாருங்கள். அவர் தமது வழிகளை நமக்கு போதிப்பார், நாம் அவர் பாதைகளில் நடப்போம் என்பார்கள். ஏனெனில் சீயோனிலிருந்து வேதமும் எருசலேமிலிருந்து வசனமும் வெளிப்படும் என்று வேத வசனம் சொல்லுகிறது. ஆம் பிரியமானவர்களே, இஸ்ரவேல் தேசம் கர்த்தருடைய பார்வையிலே வெளியேறப்பட்டதாய் இருக்கிறது. இஸ்ரவேல் தேசத்தை குறித்து கர்த்தர் ஒரு பெரிய திட்டத்தை வைத்திருக்கிறார். அந்த திட்டங்கள் நிறைவேறி கொண்டிருக்கிறது. கர்த்தர் சொன்ன எல்லா தீர்க்க தரிசன வார்த்தைகளும் நிறைவேறி கொண்டிருக்கிறது. பிரியமானவர்களே, ஒருவேளை இன்றைக்கு நாம் செய்தியில பார்க்கும்போது ஒரு பதட்டத்தோடு, திகிலோடு, வேதனையோடு பார்க்கிறோம். அநேக பிள்ளைகள் மரித்து போகிறார்கள், அநேக ஹாஸ்பிட்டல்லாம் இடிந்து போகிறது, அநேகர் கொல்லப்படுகிறார்கள் என்று பார்க்கிறோம். ஆனால் கடைசி நாட்களில் நடக்க வேண்டிய தீர்க்க தரிசனங்கள் எல்லாம் வேத வசனத்தில் சொன்னபடி நடந்து கொண்டு இருக்கிறது. பிரியமானவர்களே, நாம் வாழுகிற இந்த காலம் கடைசி காலமாய் இருக்கிறது. பிரியமானவர்களே, நீங்களும் நானும் கர்த்தருடைய வருகைக்காக ஆயத்தமாக வேண்டும். பிரியமானவர்களே, கர்த்தருடைய வருகைக்காக ஆயத்தமாக வேண்டும். இயேசுவே சொந்த இரட்சகராய்
ஏற்றுக்கொண்டு அவருடைய வருகைக்காக ஆயத்தமாக வேண்டும். ஒருவேளை இந்த வேளையில இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான சகோதரனே, சகோதரியே, நீங்கள் ஒருவேளை கர்த்தரை அறியாமல் இருக்கலாம். கர்த்தர் மெய்யான தேவன், கர்த்தர் ஜீவனுள்ள தேவன். அவர் மீண்டுமாய் வருவார். இயேசு கிறிஸ்து உலக மக்களுக்காக தம்முடைய ஜீவனையே சிலுவையிலே ஒப்பு கொடுத்தார். அவர் மீண்டுமாய் நியாயம் தீர்க்க வரப்போகிறார். நீங்கள் செய்வதெல்லாம் ஒன்று, இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராய் ஏற்றுக்கொள்ளுங்கள். இயேசு கிறிஸ்துவின் வருகையின் போது நீங்கள் விட்டுவிடப்படக்கூடாது. உங்களுக்கென்று ஒரு நித்திய வாழ்வை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். அந்த நித்திய வாழ்வை சுதந்தரிக்க வேண்டும் என்றால் பாவங்களை அறிக்கை செய்து இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராய் ஏற்றுக்கொள்ளும் போது அந்த நித்திய வாழ்வை கொடுக்கிறார். ஆம் பிரியமானவர்களே, இந்த வேளையில நாம் கண்களை மூடி கர்த்தரிடத்தில் ஒப்பு கொடுப்போமா? என்னோடு கூட சேர்ந்து செபிப்பீர்களா? கர்த்தாவே, என்னை ஆண்டவரே உம்முடைய பிள்ளையாய் ஏற்றுக்கொள்ளுங்க. என்னுடைய பாவங்கள் எல்லாம் மன்னிங்க. ஆண்டவரே, உம்முடைய வருகையின் போது நான் விட்டுவிடப்படக்கூடாது. எனக்கும் அந்த நித்திய வாழ்வை கொடுங்க. எனக்காக நீர் சிலுவையில ஜீவ பலியாய் உண்மையே ஒப்பு கொடுத்தீர். உம்முடைய வெளியேறப்பட்ட இரத்தத்தினால் என்னை மீட்டெடுத்தருளும். எனக்கு அந்த ரட்சிப்பை கொடுத்தருளும். ஆண்டவரே, நான் ஆயத்தமாக கிருபை செய்வீராக. அந்த வெளியேறப்பட்ட இரத்தத்தினால் என்னை கழுவி சுத்திகரிப்பீராக. என் ஆவி, ஆத்தும, சரீரத்தை ஒப்பு கொடுக்கிறேன். மீட்பெரும் இரட்சகருமான இயேசு கிறிஸ்து முழு விண்ணப்பத்தை ஏறெடுக்கிறேன். ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். ஆம் பிரியமானவர்களே, இந்த செய்தி உங்களுக்கு பிரயோஜனமாக இருந்திருக்கும் என்று நான் நம்புகிறேன். இந்த ஸ்கிரீனில் போடப்பட்ட மொபைல் நம்பர் மூலமாக என்னோடு கூட தொடர்பு கொள்ளுங்கள். உங்களுக்காக நான் பாரத்தோடு செபிக்க விரும்புகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. மீண்டுமாய் அடுத்த செய்தியில் சந்திப்போம். நன்றி.